கேஸ்ட்ரிக் வருத்தம் உள்ளவர்கள் எடுக்கக்கூடாத உணவை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் எடுக்க வேண்டிய உணவு நம்ம டெய்லி அன்றாடமாக பாவிக்கிறதுல சிறந்த உணவுகளை எடுத்துக்கொண்டா நம்ம கேஸ்ட்ரிக்லேருந்து தவிர்த்து கொள்ளலாம். இனி மருந்து மாதிரி பாவிச்சுத்தான் கேஸ்ட்ரிக்கை மாற்றணும் இல்லை, நல்ல உணவு முறையை தவிர்த்து கொண்டும் நல்ல உணவு முறையை எடுத்துக்கொண்டும் இருந்தாலும் கேஸ்ட்ரிக்கில் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். அப்போ என்னென்ன உணவை நாம் எடுக்கணும்னு ஒரு பிரீஃப் ஐடியா, ஒரு சுருக்கமான ஐடியா எங்களுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் சாப்பிட்ற சோறு அதுகளில் என்னத்தை எடுக்கலாம்? சோறு ஐட்டமில் எல்லாத்தையும் எடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் சோறு ஐட்டம் எடுக்கலாம். அதுக்கு பதிலாக ஓட் மீல்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கலாம். உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு நாம் அதிகமாக சோத்துக்கு பதிலாகவும் எடுக்கலாம், பாயில் பண்ணப்பட்ட உருளைக்கிழங்கு. அப்போ புரோட்டீன் ஐட்டத்தில் கறி வகைக்குள்ளே வரும். அதில் என்ன எடுக்கலாம்? ஸ்கின்லெஸ் சிக்கன், அதாவது தோல் உரிக்கப்பட்ட சிக்கன் எடுக்கலாம், கோழி எடுக்கலாம், முட்டை எடுக்கலாம், மீன் எடுக்கலாம். மீனில் சால்மன் ஃபிஷ் பெஸ்ட். ரைட். இப்போ ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தில் பார்ப்போம். பல ஐட்டங்களில் என்ன எடுக்கலாம்? வாழைப்பழம் எடுக்கலாம், பியாஸ் எடுக்கலாம், ஆப்பிள் எடுக்கலாம், வாட்டர்மெலன் எடுக்கலாம், அவகாடோ எடுக்கலாம். மரக்கறி வெஜிடபிளில் கேரட் எடுக்கலாம், கீரை வகைகள் எடுக்கலாம், பட்டக்காய் எடுக்கலாம். ஒயில் ஐட்டமில் ஒலிவ் ஆயில் பெஸ்ட். வால்நட், பாதாம் பருப்புன்னு சொல்லுவாங்க, ஆல்மண்ட், அதுவும் எடுக்கலாம். அதிகமாக நம்ம டீ ஐட்டத்தில் நம்ம நினைக்கிறோம் இஞ்சி போட்டால் இஞ்சியை யோசித்து எரியும் அப்படின்னு. ஆனால் இஞ்சி போட்ட பிளேன் டீ பெஸ்ட் எடுக்கலாம். அதே மாதிரி தெம்புளி தண்ணி, தேங்காயில் இருக்கும் தண்ணீர், இளநீர் தண்ணியும் பெஸ்ட். யோகட்டும் பெஸ்ட்டு. சீனியை குறைச்சி யோகட் எடுத்தால் நல்லா. தேங்க்யூ.